விஜயிடம் சிபிஐ விசாரணை நிறைவு. வசீகர குரல் வீல் சேரில் பி. சுசீலாவின் நிலை. ஜனநாயகன் படத்தின் புதிய அப்டேட். பராசக்தி வசூல் இவ்வளவு கோடியா? கூட்டணி ஆட்சி இருந்திருந்தால் தமிழ்நாடு சிறப்பாக இருக்கும். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன். செயலிழந்தவர் போல் விஜய் இருக்கிறாரா? நடிகை கஸ்தூரி. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான விஜயிடம் நடத்தப்பட்ட முதல் நாள் விசாரணை நிறைவு பெற்றுள்ளது. 4 அதிகாரிகள் விஜயிடம் தனித்தனியாக சுமார் 4 மணி நேரம் 15 நிமிடம் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கரூரில் மக்கள் மயக்கமடைந்து விழுந்த போதும் ஏன் நீங்கள் பரப்புரையை நிறுத்தவில்லை, கூட்டத்திற்கு தாமதமாக வந்தது ஏன் என்பன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விஜய் விளக்கமளித்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. வசீகர குரலால் கோடிக்கணக்கான ரசிகர்களை ஈர்த்த பாடகி பி. சுசீலாவின் தற்போதைய நிலை காண்போரை வேதனையில் ஆழ்த்துகிறது. பல தலைமுறைகளை தனது குரலால் கவர்ந்தவர் இன்று வயது முதிர்ந்து வீல் சேரில் அமர்ந்திருப்பதை பார்க்கும்போது கண்கள் குளமாகாமல் இல்லை. வயது உடலை தள்ளாட வைத்தாலும் உங்கள் பாடல்களின் மகத்துவம் சற்றும் குறையவில்லை என நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர். உங்களுக்கு பிடித்த பி. சுசீலாவின் பாடல் எது? கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க கோரி படக்குழு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. வழக்கு தற்போது பட்டியலிடப்பட்டுள்ள நிலையில் விசாரணை நாளை நடைபெறலாம் என கூறப்படுகிறது. வழக்கை முடித்த கையோடு விரைவில் படத்தை ரிலீஸ் செய்ய KVN பட நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் உச்சநீதிமன்றத்தில் படத்திற்கு ஆதரவான முடிவு வருமா என்பதில் நிச்சயமற்ற நிலையே தற்போது உள்ளது. விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகாததால் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி திரைப்படம் கடந்த 2 நாட்களில் ரூபாய் 51 கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. படத்திற்கு கலவையான விமர்சனம் வந்த நிலையிலும் முதல் நாளில் ரூபாய் 27 கோடி, 2வது நாளில் ரூபாய் 24 கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்துள்ளது. பொங்கலுக்கு தொடர் விடுமுறை வருவதால் இப்படம் ரூபாய் 100 கோடியை கடக்கும் என திரைத்துறையினர் எதிர்பார்க்கின்றனர். மற்ற மாநிலங்கள் காங்கிரஸ் உடன் கூட்டணி ஆட்சியை ஏற்கும் போது தமிழ்நாட்டில் மட்டும் அந்த மனநிலை இல்லாதது ஏன் என பிரவீன் சக்கரவர்த்தி கேட்டுள்ளார். 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பலவீனமடைந்து விட்டதாக கூறிய அவர் அதை பலப்படுத்த சில கோரிக்கைகளை வைப்பதில் தவறில்லை என்றும் கூறினார். மேலும் கூட்டணி ஆட்சியாக இருந்திருந்தால் தமிழ்நாட்டின் பொருளாதார சூழ்நிலை இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் விவகாரத்தில் விஜய் மௌனமாகவே இருப்பது பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கும் வித்திட்டுள்ளது. இந்த நிலையில் கரூரில் 41 பேர் இறந்து 4 நாட்களுக்கு பிறகு யோசித்து பேசிய விஜய் அவர் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் பேசாமலே உள்ளதாக கஸ்தூரி சாடியுள்ளார். விஜயை பாதிக்கப்பட்டவராக பார்ப்பதா அல்லது செயலிழந்தவராக பார்ப்பதா என தெரியவில்லை என்றும் அவர் வினவியுள்ளார். உங்கள் கருத்து என்ன?